வரவிருக்கும் மலாக்கா மாநில தேர்தலில் மலாக்காவின் புவிசார் அரசியல் சூழலுக்கு பொருத்தமான ஒரு சூத்திரம் பரிசான் நேஷனலுக்கு தேவை என்று அதன் தலைவர் அமர் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். இந்த சூத்திரம் கூட்டணிக்கு பெரும் வெற்றிகளை பெற்றுத்தந்த ஜகூர் மற்றும் நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல்களில் பயன்படுத்தப்பட்ட அதே மாதிரியை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் கூறினார். எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் அதன் நன்மைகள் மற்றும் தீமைகளை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏற்படக்கூடிய தீமைகளை விட மிக அதிகமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். எந்த ஒரு கட்சியுடனோ அல்லது கூட்டணி உடனோ நடத்தும் பேச்சுவார்த்தைகள் இந்த அம்சங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். நாம் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும். நாம் அளிக்கும் வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும். ஒரு உடன்பாடு எட்டப்பட்ட பிறகு அதற்கு எதிராக செய்யக்கூடாது என்று அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த மலாக்கா பரிசான் நேஷனல் தலைவர் அப்துல் ரவுப் யூசுஃபுக்கு தாம் அதிகாரம் வழங்கி உள்ளதாகவும் அதன் முடிவுகள் தேசிய அளவில் விரிவாக ஆராயப்பட்டு இறுதி செய்யப்படும் என்றும் ஜாகித் கூறினார். தேசிய அளவில் அரசியல் நிலைத்தன்மையை வலுப்படுத்தும் முயற்சிகளின் பின்னணியிலும் மாநில அளவிலான அரசியல் ஒத்துழைப்பை காண வேண்டும் என்று அவர் கூறினார். மாநில சட்டமன்றம் முன்னதாகவே கலைக்கப்படாவிட்டால் மலாக்கா அரசாங்கத்தின் பதவிக்காலம் டிசம்பர் 31 முடிவடைகிறது. சட்டமன்றம் கலைக்கப்பட்ட 60 நாட்களுக்குள் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும். அரசியல்வாதிகள் மீதான ஒவ்வொரு விமர்சனமும் சட்ட நடவடிக்கைக்கு தகுதியானதல்ல என்றும், ஏனெனில் அவர்கள் கேள்விகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் பதிலளிக்க தயாராக இருக்க வேண்டும் என்றும் பெர்சாமா கட்சியின் தலைவர் அபிசி ராம்லி தெரிவித்துள்ளார். அவதூறு அறிக்கைகள் மீது வழக்கு தொடர அரசியல்வாதிகளுக்கு உரிமை உண்டு என்பதை தாம் ஒப்புக்கொண்டாலும் அரசியல்வாதிகள் விமர்சனங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் பதிலளிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். சாதாரண மக்களுக்கு பதிலளிக்க ஒரு தளம் இல்லை, ஆனால் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது என்று அவர் தனது பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் தெரிவித்தார். தபம் ஹாஜி சர்ச்சையுடன் தம்மை தொடர்பு படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பல சமூக ஊடக கணக்குகளுக்கு கோரிக்கை கடிதங்களை அனுப்பிய அம்னோ பொதுச் செயலாளர் அஸ்ரப் பஜ்ரி டுசுக்கி எடுத்த சட்ட நடவடிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக அவரது இந்த கருத்துகள் வந்துள்ளன. தபோ ஹாஜி விவகாரத்துடன் தன்னை தொடர்பு படுத்தி வேண்டும் என்றே தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவித்ததற்காக அவதூறு இழப்பீடாக மொத்தம் 5 மில்லியன் ரிங்கிட் கோரப்போவதாக அஸ்ராப் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்ட நடவடிக்கையை தொடர அரசியல்வாதிகள் முடிவு செய்தால் அவர்கள் ஒரு சிக்கலான வலையில் விழக்கூடும் என்று ரபிசி சுட்டிக்காட்டினார். வழக்கு தொடர ஆரம்பித்தால் எல்லோர் மீதும் வழக்கு தொடர வேண்டும் என்றும் அவர் கூறினார். மானிய விலையில் வழங்கப்படும் பெட்ரோலை சேமித்து வைப்பதற்காக காரில் கூடுதலாக ஒரு சேமிப்பு கலனை உருவாக்கி வைத்திருந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். பெர்லிஸ் பாடாங் பசாரில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட 29 வயது பெண் கைது செய்யப்பட்டார். ஒரு வார கால கண்காணிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இரவு சுமார் 8:30 மணி அளவில் 8 அமலாக்க அதிகாரிகளால் அந்த பெண் கைது செய்யப்பட்டதாக பெர்லிஸ் உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் இயக்குனர் ரொஹைதா ஹசான் தெரிவித்தார். வாகனத்தை ஆய்வு செய்ததில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தொட்டி கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் கூறினார். சுமார் 258.70 ரிங்கிட் மதிப்புள்ள 130 லிட்டர் பெட்ரோலையும் வாகனத்தையும் பறிமுதல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட பொருளை சட்டவிரோதமாக வைத்திருந்ததற்காக 1961 ஆண்டின் பொருட்கள் கட்டுப்பாட்டு சட்டப்பிரிவு 21 கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதில் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 1 மில்லியன் ரிங்கிட் வரை அபராதம் அல்லது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். குவந்தான் தமன் பண்டான் டாமாய் பகுதியில் உள்ள ஒரு நகைக்கடையில் இருந்து பாராங்கத்திகள் மற்றும் பம்ப் துப்பாக்கி என சந்தேகிக்கப்படும் ஒன்றை கொண்டு ஆயுதம் ஏந்திய 4 பேர் நேற்று சுமார் 5 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். முக கவசங்கள் அணிந்திருந்த 4 பேர் பிற்பகல் சுமார் 2 மணி அளவில் 2 மோட்டார் சைக்கிள்களில் குறிப்பிடப்படாத அளவு நகைகளுடன் தப்பிச் சென்றதாக குவந்தான் காவல்துறை தலைவர் அஷாரி அபு சமா தெரிவித்தார். ஆரம்பகட்ட மதிப்பீட்டின்படி இழப்பு சுமார் 5 லட்சம் ரிங்கிட் என்றும் மேலும் சரியான தொகை இன்னும் சரிபார்க்கப்பட்டு வருவதாகவும் அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறினார். கொள்ளையர்கள் அனைவரும் அடர் நிற மழை கோட்டுகளை அணிந்திருந்தனர். மேலும் பதிவு எண்கள் இல்லாத 2 மோட்டார் சைக்கிள்களில் அவசரமாக அந்த இடத்தை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட தென்னிந்திய திரைப்படங்களில் முன்னணி நடிகையாக திகழ்ந்த மூத்த நடிகை சௌகார் ஜானகி உடல் நல குறைவு காரணமாக நேற்று காலமானார். அவருக்கு வயது 95. நாடகத்துறையில் இருந்து தனது கலை பயணத்தை ஆரம்பித்த இவர் 300க்கும் மேற்பட்ட நாடகங்களில் நடித்து புகழ் பெற்றார். பின்னர் 1950ஆம் ஆண்டு வெளியான சவுகார் என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் வெள்ளித்திரையில் கதாநாயகியாக அறிமுகமானார். தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். கலைத்துறையில் இவரது மிக சிறந்த பங்களிப்பை பாராட்டி கடந்த 2022ஆம் ஆண்டு இந்திய அரசு இவருக்கு நாட்டின் உயரிய பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தது. கடந்த சில தினங்களாக தீவிர உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலன் இன்றி அவர் நேற்று உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு திரையுலகினரும் ரசிகர்களும் அரசியல் பிரமுகர்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் 2026 போட்டியின் மாபெரும் இறுதிச் சுற்று வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி பட்டாலிங் ஜெயா சிவிக் பல்நோக்கு அரங்கில் நண்பகல் 1 மணி முதல் இரவு 7 மணி வரை மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. 18 முதல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் 26 வயதுக்கு மேலானவர்கள் என இரு பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. திரையிசையில் விரவி கிடக்கும் இலக்கியத்தை நயம்பட உரைக்கும் வெற்றியாளர்களுக்கு முதல் பரிசு 5000 ரிங்கிட், இரண்டாவது பரிசு 3000 ரிங்கிட், மூன்றாவது பரிசு 1500 ரிங்கிட், மேலும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. அதோடு நாட்டில் தொடர்ந்து தமிழ் தொண்டாற்றி வரும் பெருந்தகை ஒருவருக்கு சிறப்பு விருதும் தங்கப் பதக்கமும் வழங்கப்படவிருக்கிறது. திரையிசை இலக்கியம் பருக, அனைவரும் திரண்டு வருக. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.